தீர்க்க தரிசனங்களால் பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்டிருக்கிறது. யாருக்கு சொல்ல முடியும்? கிட்டத்தட்ட 54 தீர்க்க தரிசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. 54 தீர்க்க தரிசனங்கள் இப்படிதான் கிறிஸ்து வருவார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஏன் வெளியாக ஆண்டவருடைய வேதத்தை விட்டு பல இடங்களிலே இயேசுவின் வருகையை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. இந்து மதத்திலே அழகாக எழுதப்பட்டிருக்கிறது. ஓம் ஸ்ரீ கன்னி சுத்தாயாக நமக, கன்னியுடைய வயிற்றிலே கிறிஸ்து பூமிக்கு வருவார். බයිබලේ නැතුව වෙන අනිත්තරවල කියලා තියෙනවා යේසුස් වහන්සේ මේ ලෝකෙට එන එක ගැන. ඒක අර හින්දු මේක කියලා තියෙනවා. அவர் கன்னி சுத்தாயாக நமக, கன்னியுடைய வயிற்றிலே இந்த பூமிக்கு வருவார். கன்னி சுத்தாய நமக කියලා මේ හින්දු ආගමේ තියෙනවා. இஸ்லாமிலே கூட எழுதப்பட்டிருக்கிறது. மரியம் என்கிற புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, கன்னியாகிய மரியத்துடைய வயிற்றிலே இயேசு ஈசாவானவர் பிறந்தார் என்று. இஸ்லாம் මේක කියලා තියෙනවා මේ වර්ජින් மேரிට இயேசு වහන්සේ ඉපදෙනවා කියලා. சரி, இப்படி எல்லாம் இருக்கும் பொழுது கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து ஒவ்வொரு வார்த்தைகளை இந்த 3 கிழமைகளும் பார்த்துவிட்டு பின்பதாக நீங்கள் கிறிஸ்துமஸ் கொண்டாடலாம். හරි, අපි මේව තියෙද්දි අපි යේසුස් වහන්සේගේ මේ ඉපදීම ගැන මේ සති තුනම බලලා අපි ක්‍රිස්මස් එක සෙලිබ්‍රේට් කරමු. வேதம் சொல்லுகிறது, ஏசாயா புத்தகத்திலே ஆண்டவர் இஸ்ரவேலுக்கு ஒரு வார்த்தையை அனுப்பினார், யாக்கோபுக்கு ஒரு வார்த்தையை அனுப்பினார், அது இஸ்ரவேலின் மேல் இறங்கிற்று. බයිබලේ කියලා තියෙනවා යේසුස් වහන්සේ ජේකබ්ට වචනයක් යවුවා. ඒක ඉස්රායෙල්ට බැස්සා. அது இஸ்ரவேலுக்குள்ளே வந்து இறங்கிற்று. ඒක ඉස්රායෙල්ගේ බැස්සා. ஒரு வார்த்தையை அவர் கொடுத்தாராம். එයා වචනයක් දුන්නා. இந்த வார்த்தை எப்படி இருந்தது? ඒ වචන කුමාරට யோவான் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே எப்படி அந்த வார்த்தை இருந்தது? ஜோன் பலவனி வச்சன කුමාරට තිබේක. பலவனி பரிச்சேதி பலவனி பதே என்ன சொல்கிறது? அந்த வார்த்தை எப்படி இருந்ததாம்? தேவனாய் இருந்ததாம். ඒ වචන කොහොමද තිබේ? ඒක යේසුස් වහන්සේ වගේ තිබ්බා. தேவனாய் இருந்தது. தேவியன் වහන්සේ වගේ තිබ්බා ඒ වචනේ. தேவனாய் இருந்தது. எப்படி இருந்தது? தேவனாய். என்ன ஃபார்ம்ல இருந்தது? தேவனாய் இருந்தது. ඒ වචනේ කොහොමද තිබේ? ඒක දෙවිඳුන් වගේ තිබ්බා. இது என்ன பேனர்? இது பேனராய் இருக்கிறது. මේ ඔක්කොම බෑනර් මේස්නානේ. இது புல்பிட்டாக மரமாய் இருக்கிறது. ඒක ஃபுல் ஃபிட் එක. டி-ஷர்ட்டாக இருக்கிறது. මේක டி-ஷர்ட் එක. ஆதியிலே இருந்த வார்த்தை எப்படி இருந்ததா? தேவனாய் இருந்தது. தேவன் எப்படி இருந்தாரோ அப்படியாக அந்த வார்த்தை இருந்தது. ඒ වචනේ කොහොමද තිබේ? ඒක දෙවිඳු වගේ තිබ්බලු. அந்த தேவன் எப்படி இருந்தாராம்? வார்த்தையாக இருந்தாரா? දෙවිඳු කොහොමද තිබේ? වචනේ වගේ තිබ්බලු. அந்த வார்த்தை எங்கிருந்ததா? ஆதியிலே ඒ වචනේ කොහෙද තිබේ? தேவனோடு இருந்ததா? දෙවිඳුන් එක්කම හිටියලු. தேவனோடு இருந்தது. දෙවිඳුන් එක්කම හිටියලු. இவர் தம்பி பக்கத்திலே தான் நாங்கள் நிக்கிறோம். මේ පාස්ටර් මේ මාත් එක්කමයි ඉන්නේ. ஆனால் நீங்கள் முன்னதாக இருக்கிறீர்கள். හැබැයි ඕගොල්ලෝ ඉස්සරහ ඉන්නවා. ஆனால் வார்த்தை, தேவனாக இருந்த வார்த்தை தேவனோடு ஒட்டி அதோடு ஒன்றாக இணைந்திருந்தது. හැබැයි වචනේ දෙවිඳුන් එක්කම එකටම හිටියලු. இந்த வார்த்தை 2019 வருஷங்களுக்கு முன்பதாக பூமிக்கு வந்தது. මේ වචනේ අවුරුදු 2019 ප්‍රථමයෙන්ම මේ ලෝකෙට ආවලු. எப்படி வந்தது? මේ කොහොමද ආවේ? யோவான் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ජෝන් පළවෙනි පදේ පළවෙනි වචනේ. பலவினை பரிச்சேதி 14වෙනි வசனය. 14வது வசனம். அந்த தேவனோடு இருந்த வார்த்தை, தேவனாய் இருந்த வார்த்தை 14ஆம் வசனத்தில் பூமிக்கு மாம்சமாய் வரத் தொடங்கியது. ඒ දෙවිඳුන් එක්කම හිටපු ඒ වචනේදී 14වෙනි පදේදී අපි බලන්න පුළුවන් මේ වචන මේ ලෝකෙට දැස්සා. மாம்சிகர மாம்சமாய் இந்த பூமிக்கு வந்தது. මාංශිකව මේ ලෝකෙට දැස්සා. அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாய் මේ பிறந்தார். වචනේ තමයි යේසුස් වහන්සේ. அவர் எங்கு பிறப்பார்? එයා කොහෙද ඉපදෙන්නේ? அவர் வரும் பொழுது என்ன அடையாளம் கொடுக்கும்? එයා එද්දි මොන සයින්ස් අකටේනාද? யார் அவரை தேடி வருவார்கள், வந்து வணங்குவார்கள்? කවුරුද මොන මිනිස්සුද එයා හොයාගෙන එනවා? எல்லாமே பழைய ஏற்பாட்டில் ඒ எழுதப்பட்டிருக்கிறது. ඔක්කොම ටික ලියලා තියෙනවා මේ ඕල්ඩ් ටෙස්ටමන්ට් එකේ. அதை நாங்கள் ஒரு பைபிள் ஸ்டடியில
வேளையிலே பார்த்தோமா கிறிஸ்துவை குறித்து? அதிலே சிலரை வருகிற காலங்களிலே பார்க்கலாம். ஆனால் இன்று பார்க்க போகிறது மத்தேயு 1 அதிகாரம் 1வது வசனம். 1 அதிகாரம் 1 வசனம். இந்த 3 பேருடைய பெயர் இந்த வார்த்தையில் எழுதப்பட்டிருக்கிறது. நம்ம 3 பேருடைய பெயர். அந்த 3 பேர் யார்? ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனாகிய ஒன்று ஆபிரகாம், ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான. இரண்டாவது தாவீது, தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் உடைய வம்ச வரலாறு. இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு. ஆபிரகாமின் உண்மையான குமாரனுடைய பெயர் என்ன? ஆபிரகாமுடைய பிள்ளையுடைய பெயர் என்ன? ஈசாக். மற்ற மகனுடைய பெயர் என்ன? இஸ்மாவேல். அப்படியானால் ஏன் இதில் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது? ஆபிரகாமின் குமாரன் தாவீது என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆபிரகாமுக்கும் தாவீதுக்கும் இடையில் 14 தலைமுறைகள் போயிருக்கிறது. பரம்பராதாரா 14 ஜெனரேஷன் கேப் இருக்கிறது. 14 தலைமுறைகள். அதாவது உங்களுடைய பிள்ளை, பிள்ளைகளுடைய பிள்ளை, பிள்ளைகளுடைய பிள்ளை அப்படி என்று 14 தலைமுறைக்கு பின்பதாக தான் ஆபிரகாமுக்கு பின்பதாக தாவீது பிறந்தார். ஆனால் இந்த வசனம் சொல்லுது ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீது. ஆனால் இவர்கள் சரியாக டிரான்ஸ்லேட் பண்ணல. இவர் இங்கிலாந்து இல்ல, அரவாசி இங்கிலீஷ், அரவாசி சிங்களத்துல பேசுறார். அதையே தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு. தாவீதின் மகனின் பெயர் என்ன? சாலமோன், அப்சலோம், தாமார், இப்படி லைன்ல போ. இப்படி இருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவுக்கும் தாவீதுக்கும் இடையிலே கிட்டத்தட்ட 28 தலைமுறைகள் இருக்கிறது. 28 தலைமுறைகள். ஆனால் இந்த வசனம் அந்த 48 தலைமுறைகளையும் ஒரு வசனத்திலே சொல்லி இருக்கிறது. 48 generations complete. ஆபிரகாமிலிருந்து இயேசு வரையும் 48 தலைமுறைகள். எழுதிக் கொள்ளலாம். நீங்கள் அதை வாசிக்கலாம். மத்தேயு 1 அதிகாரத்திலே அப்படி எழுதப்பட்டிருக்கிறது. நான் அதிக நேரம் போகாதபடிதான் ஒரே வார்த்தையிலே முடிக்க பார்க்கிறேன். 17வது வசனம் 1 அதிகாரம். இவ்விதமாய் உண்டான தலைமுறைகள் எல்லாம் ஆபிரகாம் முதல் தாவீது வரைக்கும் 14 தலைமுறைகள். ஆபிரகாம் முதல் தாவீது வரைக்கும் 14 தலைமுறைகள். எண்ணிக்கொள்ளுங்கள். தாவீது முதல் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன காலம் வரைக்கும் 14 தலைமுறைகள். பாருங்கள், தாவீதிலிருந்து பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன மட்டும் இன்னொரு 14 தலைமுறைகள். அடுத்ததாக பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன காலம் முதல் கிறிஸ்து வரைக்கும் 14 தலைமுறைகளுமா? இன்னும் ஒரு 14 தலைமுறை. பாபிலோன், தானியேல், ஜோஷுவா, செருபாபேல், எஸ்ரா, நெஹேமியா இவர்களுடைய காலத்தில் இருந்து இன்னும் ஒரு 14 தலைமுறைகள் இயேசு வரும் வரை. பாபிலோனிலிருந்து ஜீசஸ் வரும் வரை. ஆகவே ஏப்ரஹாம் டு ஜீசஸ் 40 எத்தனை ஜெனரேஷன்? 42
41 now. 42 generation. 42 generation போயிருக்கனால் பாருங்க. generation அத்தனை එකක් ගිහිල්ලා තියෙනවා නම් බලන්න. அதன் பின்பதாக கிறிஸ்து மனுஷனாய் வந்தார். ඒකට පස්සේ යේසුස් වහන්සේ මනුෂ්‍ය රූපේ මේ ලෝකෙට இதனுடைய தலையங்கம் என்ன என்றால் இந்த ஆபிரகாமை கடவுள் சும்மாய் தேர்ந்தெடுக்கவில்லை. ඒකට heading එක කුමක්ද කියන්නේ අපි මේ ආබ්‍රහාම යේසුස් වහන්සේ නිකන් තෝරගත්තා. இந்த தாவீதை சும்மாய் தேவன் தேர்ந்தெடுக்கவில்லை. යේසුස් டேவிட் නිකන් තෝරගත්තේ නැහැ. அதுக்கு பல அர்த்தங்கள் பின்னதாக இருந்தது. ඒකට ගොඩක් මේ அர்த்தவால் ராசவால் திகுணா. රාස්වල් තිබුණා ඒකට පස්සේ. உங்களை கடவுள் தெரிந்தெடுக்க தன்னுடைய பிள்ளையாக ඕගොල්ලෝ තෝරගන්න යාගේ ධර්ම உங்களை ஏதோ ஒரு நோக்கத்தோடு ஒரு சுகம் தந்து அற்புதம் நடத்தி ஏதோ ஒன்று செய்து உங்களை கடவுள் தெரிந்தெடுத்திருப்பார், அழைத்திருப்பார். වාට මේ සුවේ දීලා නැත්තම් මොනාරි කළේ යේසුස් වහන්සේ අරගන්න යාගේ පැත්තට. ஆனால் அவருக்கு ஒரு அனாதி தீர்மானம் உங்களை குறித்து இருக்கு. හැබැයි යාට ඒක මේ அனர்க தீர்ணையா අනාගත තීරණයක් තියෙනවා. அவருக்கு ஒரு ஏற்கனவே உங்களை அவர் முன் குறித்திருக்கிறார். එයා ඔයගොල්ලෝ ඉස්සරහම අඬගලා තියෙනවා ඔයගොල්ලෝ. உங்களுடைய பரம்பரையிலே செய்த நன்மைகள், உங்களுடைய மூதாதையர்களுடைய சில குணாதிசயங்களை அவர் கண்டிருக்கிறார். ඔයගොල්ලෝ පරම්පරාවේ කට්ටිය කරපු අර හොඳ දේ ඔක්කොම යේසුස් වහන්සේ දැකලා තියෙනවා. இந்த ஆபிரகாம் என்கிறவனுடைய குணாதிசயத்தை பாருங்க. நாங்கள் நினைக்கிறோம் என்ன, ஏதோ ஞானஸ்தானம் எடுத்துட்டோம், ரட்சிக்கப்பட்டுட்டோம், கடவுளோட இருக்கிறோம், நாம் பரலோகத்துக்கு போக ஆயத்தம் என்று நினைக்கிறோம். ඒබ්‍රහාම්ගේ මේ அப்பீத்தனமா අපි බලන්නකො මේ නිකන් අර අපි මේ බැප්ටිසම් එක ගත්තා, චර්ච් එකට එනවා, අපි දැන් හෙවන් එකට යන්න පුළුවන් කියලා අපි බලන් ඉන්නානේ. அப்படி அல்ல. எங்களுடைய குணாதிசயங்கள், எங்கள் நடத்தைகள், எங்கள் நடவடிக்கைகளை கூட கடவுள் சோதிச்சு பார்க்கிறார். ඒක නෙමෙයි. අපි ඉන්න අපි කරන්න ඔක්කොම දේ යේසුස් වහන්සේ බලනවා, ඒක බලන් ඉන්නවා. ஒரு புருஷன் அப்படிதான் மனைவியை போட்டு மிகவும் தொந்தரவு பண்ணுவார். ඒ වගේ තමයි මේ හස්බන්ඩ් කෙනෙක් වයිෆ්ට හොඳට මේ ටෝචර් කරනවා. ஆனால் ஆலயத்துக்கு வந்தால் அவர் வேதத்தோடு இருப்பார். வந்து ஆராதனைக்கு முன்பதாகவே கைகளை உயர்த்தி ஜெபிப்பார், அந்நிய பாஷையில் எல்லாம் குலுங்குவார், நடுங்குவார், எல்லாம் செய்வார். ஆனால் வீட்டுக்கு சென்றால் மனைவியை ஒவ்வொரு நாளும் துன்பப்படுத்துகிறது அவருடைய வழக்கமாக இருந்தது. චර්ච් එකට ආවම බයිබලේ කියනවා, සින්දු කියනවා, අන්‍ය භාෂා කතා කරනවා. හැබැයි ගෙදරට ගියොත් ඔක්කොම වෙනස් විදිහට කරන්නේ. ஒரு 10-15 கவுன்சிலிங் அவருக்கு நடந்திருக்கும். வருஷத்துக்கு 3-4 தலைமுறை வருவார்கள் சண்டை பிடித்துக் கொண்டு. එයාට කවුන්සලින් එක අවුරුද්දකට 15ක් වගේ අපි කරනවා. එයා හැමදාම එනවා මේ කවුන්සලින් කරන්න. அவரிடம் கேட்டார், என்ன பிரதர் இப்படி நல்ல மனுஷனா இருக்கிறீங்களே, சர்ச் விஷயங்கள்ல ஏன் இப்படி செய்றீங்கன்னு கேட்டார். இல்ல நான் கடவுளுக்கு முன்பாக உண்மையா இருக்கிறேன் என்று சொல்வார். අපි යාගෙන් ආවොත් ඒවා අපි වෙන්නේ බ්‍රදර් මේ චර්ච් එකට නම් මේ ඔක්කොම කරන්නේ අයියෝ මේව කරන්නේ කියලා ආවොත් එයා කියනවා මම යේසුස් වහන්සේගේ ඉස්සරහ හොඳට ඉන්නවා. உங்கள் மனைவியுடைய கையை பார்த்தோம் எல்லாம் நீங்கள் அடித்து புண்புண் காயமாய் இருக்கிறது. அவருடைய கழுத்திலே நீங்கள் அடித்திருக்கிறீர்கள். ஏன் இதை செய்கிறீர்கள் என்றால் அவருடைய வாய்க்காக நான் இதை செய்கிறேன், நான் கடவுளுக்கு முன்பாக ஒழுங்கா இருக்கிறேன், அது எனக்கு போதும் என்று அவர் சொல்றார். යාගේ වයිෆ්ගේ අතගලුවත් ඔක්කොම තුවාලලා තියෙනවා. අයියෝ මේව කරන්නේ කියලා ආවොත් එයා කියනවා යාගේ කඩවෙනින් තමයි මම මෙයාට ගහන්නේ. හැබැයි මම යේසුස් වහන්සේගේ ඉස්සරහ හොඳට ඉන්නවා කියලා. மனைவிக்கு முன்பாக ஒழுங்கா இல்லாமல் கடவுளுக்கு முன்பாக ஒழுங்கா இருக்கிறது கடவுளை ஏமாற்றுகிற ஒரு காரியம். වයිෆ්ට ඇත්තට ඉන්න නැතුව මේ යේසුස් වහන්සේට ඇත්තට ඉන්නත් ඒක යේසුස් වහන්සේ අපි රවට්ට புருஷனுக்கு உண்மையா இல்லாமல் கடவுளுக்கு முன்பாக உண்மையா இருக்கிறது அர்த்தம் இல்லை. හස්බන්ඩ් අපි ඇත්තට කියන නැත්නම් යේසුස් වහන්සේ ඇත්තට ඉන්නවා කියන්නේ අපි ඒක கடவுளை அறியாத ஒரு பெண்ணுக்கு அவர் அப்படி செய்திருந்தால் பரவாயில்லை. அந்த பெண்ணும் கடவுளுடைய ஒரு பிள்ளைதான். වයිෆුත් මේ යේසුස් වහන්සේ දන්නේ කෙනෙක් යා දිලිව කෙනෙක් යා නිකන් වෙන කාටයි එහෙම කරවත් හරි කමන්නේ. வாய் காட்டினால் அடிப்பேன் என்றால் உலகத்திலே 195 பேரையும் நான் அடிக்க தான் வேணும். ஒவ்வொருவரும் ஒருவரால் அடிக்க தான் வேணும். යා කතා කරපු එකට අපි ගාන්න ඕන නම් මේ ලෝකේ ඉන්න හැමෝටම අපි ගාන්න වෙනවා. எல்லாரும் தான் வாய் அடிக்கிறார்கள். මේ ලෝකේ ඉන්න හැමෝම අපිට නිකන් එක එක දේවල් කියනවා නේ. கடவுளோடு இருக்கிறோம் என்று மனுஷனோடு நாம் எதையும் செய்யலாம் என்று நினைக்க முடியாது. අපි යේසුස් වහන්සේත් එක්ක ඉන්නවා කියලා අපි මනුෂ්‍යයත් එක්ක හැමදේම කරන්න පුළුවන් කියලා எங்களுடைய குணாதிசயங்கள் நடவடிக்கைகளை கூட கடவுள் கணக்கிலே வைத்திருப்பார். අපි කරන්න දේ කියන්න දේ ඔක්කොම යේසුස් වහන්සේ account එකේ තියනවා. ஆபிரகாமின் குணாதிசயங்களை கடவுள் பார்த்தார். ඒබ්‍රහම්
தான் வருவதற்கு ஒரு சந்ததியை தெரிந்தெடுக்க அவர் எல்லாம் அழகாக திட்டம் பண்ணினார். මේ ලෝකෙට එන එකට වෙනුවෙන් arrange කරා. එතුමාන් වහන්සේ සූදානම් කරලා තමයි අන්තිමට මනුෂ්‍යරුවෙන් මෙලොවට ආවේ. அவர் எல்லாவற்றையும் அழகாக ஆயத்தம் பண்ணினார். ඔක්කොම ටික හරියට ලෑස්ති කරා. ஆபிரகாமின் குணாதிசயங்களை பாருங்கள், எழுதிக் கொள்ளலாம். ඔයගොල්ලෝ ලියා ගන්න පුළුවන් මේ ඒබ්‍රහාම්ගේ habit එක attitude එක. அவனை ஏன் கடவுள் தகப்பனுடைய வீட்டை விட்டு வெளியே வர சொன்னார்? එයාව එළියාගේ තාත්තගේ ගෙවල් එකේ ඉඳන් එළියට එන්න කිව්වේ. ஏன் வெளியே வரும்படி சொன்னார்? ඇයි යා එළියට එන්න කිව්වේ දෙවිඳුව? ආබ්‍රහාම්. யார் சொல்ல முடியும்? කාටද කියන්න පුළුවන් ස්ථානෙ? வெரி குட். ஆபிரகாமின் தகப்பன் விக்கிரக ஆராதனைக்காரன், சுரூபங்களை உருவாக்கி சுரூபங்களுக்கு முன்பாக விடுகிற ஒரு மனுஷன். එයා ඇයි එළියට එන්න කිව්වේ එන්න කිව්ව කියලා බලද්දී යාගේ තාත්තා මේ idol worship එකේ. ரூபவதினக்கேனே ரூபஹதனக்கேனே. அவனுடைய வியாபாரமே இந்த சிலைகளை செய்து வித்து பூஜைகள் செய்வது. එයාගේ මේ රැකියාවම මේ එක එක ස්ටැචු වල හදලා මේ විකුණන එක. அதிலே பணம் கிடைத்தது. එයාට ඒක කරද්දී සල්ලි ලැබුණා. ஆனால் இந்த ஆபிரகாமின் குணாதிசயமோ எல்லாரையும் விட வித்தியாசமாய் இருந்தது. මේ ඒබ්‍රහාම්ගේ මේ ඇටිටියුඩ් එක හැම එක්කෙනාත් එක්කම බලද්දී යාගේ වෙනස් වෙනවා. அவனுடைய இருதயம் கடவுளுக்கு பிரியமுள்ளதாய் இருந்தது. යාගේ හදවත යේසුස් වහන්සේට ප්‍රේමයෙන් තිබ්බා. ஆபிரகாமின் சரித்திரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால், வெளியே அவனுடைய படிப்பை படித்து பார்த்தால், ඒබ්‍රහාම් ගැන අපි එළිය අපි කියලා බලුවොත් යාගේ அவன் ரூபங்களுக்கு முன்பாக வணங்காத ஒரு மனுஷன். යා මේ ස්ටැචු වල ඉස්සර ගිහිල්ලා මේ යා ඒකට நோவாண்டின மனுஷன், பதினத்தி மனுஷன். මනුෂ්‍ය. அவன் வணங்க மாட்டான். தகப்பன் செய்கிற சுரூபத்துக்கு முன்னாக கூட போய் அவன் வணங்க மாட்டான். යාගේ තාත්තා හදන්නේ මේ රූප වල ඉස්සර ගිහිල්ලා යා වදින්නේ. அவன் தகப்பனுடைய வியாபார பொறுப்பை கொடுத்த பொழுது கூட, ஆபிரகாமின் கரத்திலே கொடுத்த பொழுது கூட, அந்த வியாபாரத்தினால் செல்வம் வரும் என்று தெரிந்து கூட அதிலே அவன் கை வைக்கவில்லை. යාගේ තාත්තගේ රැකියාව යාට දීලා යා මේක කරාදී යාගේ සල්ලියම්මේදී යා මේම வியாபாரிக்கு அது தருவேன கையிலே அவன் கை வைக்கவில்லை. රැකියාවට යා මේ අත තිබ්බේ නැහැ. விக்கிரகத்துக்கு அடிமைப்படாதிருந்ததினால் கடவுள் அவனை தெரிந்தெடுக்க ஆயத்தம் கொண்டார். මේ අයිඩල් එකට යා වඳින්න නැති වෙනුවෙන් යාව යේසුස් වහන්සේ තෝරගත්තා. இது ஒரு குணாதிசயம் அவன் வெளியே வருவதற்கு முன்பதாக. මේක එක රීසන් அந்த யாப்ப குணாங்கியா ஓ தமாගේ පියාගේ නිවසේ පිටතට එන්න ප්‍රථමයෙන්. இதன் பின்பதாக நீங்கள் ஆபிரகாமை பாருங்கள், அவனுடைய வாழ்க்கையை கவனித்து பாருங்கள். මේකට පස්සේ ආබ්‍රහාම්ගේ ලයිෆ් එක ගැන බලන්න ඕන. அவன் பிரயாணம் பண்ண போகும் பொழுது அவனுக்கு எதிர்த்து வருகிறவர்களை அவன் சில இடத்திலே மன்னித்து விட்டு போய் விடுவான். එයා travel කරන්න යද්දී එයාට ගාන්න නැත්නම් එයාට මොනවාරි කරන්න එන්න මිනිස්සුම එයා නිකන් සමාව දීලා යවනවා. அவன் மன்னித்து விட்டு போய் விடுவான். அவன் ஒரு வீரன். ஆபிரகாம் நீங்கள் படத்திலே காண்பது போல பெரிய தாடி வச்சுக்கொண்டு பொல்லோட இருந்து நடக்க முடியாத கிழவன் மட்டுமல்ல, அவன் ஒரு பயங்கர வீரன். ඒබ්‍රහාම් කියන්නේ නිකන් අපි මූවිස් බලන්න சீலா வகை නෙමෙයි. එයා ඇක්ෂන් හීරෝ කෙනෙක් වගේ දවස්. ஏனென்றால் சோதோம் கொமோரா ராஜாக்களை பிடித்துக் கொண்டு போன 4 ராஜாக்களுக்கு விரோதமாய் போய் அவர்களோடு யுத்தம் பண்ணி இந்த ராஜாவை விடுதலை ஆக்கினவன் அவன். அவ்வளவு பெரிய ஒரு மனிதன். சோதோம் கொமோரா මේ රජවරුන්ව වාල් කරගත්ත රජවරුන් සමග යුද්ධ කරමින් ඕන්දලා පාලන ජනතාවව මුදවා ගත්තා වූ මිනිහෙක් ආබ්‍රහාම්. ඒ නිසා ඔහු මේ වයසක මේ බැරි මිනිහෙක් නොවේ, ඔහු வீரன். அவன் ஒரு வீரன், அவன் ஒரு வீரனாய் இருந்தான். இப்படி இருப்பது மட்டுமல்ல, அவன் போய் கொண்டு இருக்கும் பொழுது பிரயாணம் பண்ணி அவனுடைய வேலைக்காரர்களுக்கும் லோத் அவனுடைய மருமகனுடைய வேலைக்காரர்களுக்கும் ஆகியவன் பிரச்சனை வந்து விட்டது. லோத்ගේ වැඩකාරයන්ට ඕගේ වැඩකාරයන්ට ප්‍රශ්නය මතුවුණා. ஆனாலும் அவன் நீ என்னுடைய மருமகனுடைய வேலைக்காரன் போவடியே என்று விரட்டி விட்டு ஒரு சண்டையை கிளப்பி விடவில்லை. හැබැයි එහෙම ප්‍රශ්නයක් උද්‍යත්තේ මෙයා වාමගේ මේ සාන්ඩලෝගේ මේ වැඩකාරයා කියලා යාව එළියේ යවන්නේ නැහැ. එයා ප්‍රශ්නයක් හදුවේ නේ ස්ථානෙදී. அவன் ஒரு
தகப்பனை போல, ஒரு மூத்த தகப்பனை போல நடந்து கொண்டார். එයා ඒ ස්ථානයේදී එක තාත්තා කෙනෙක් වගේ එයා හැසිරුණා. அவனுடைய இருதயம் ஒரு தகப்பனுடைய இருதயமாய் இருந்தது. එයාගේ හදවත මේ එක තාත්තා කෙනෙක්ගේ හදවත වගේ තිබ්බා. அந்த தகப்பனுடைய இருதயம் மன்னிக்கிற இருதயமாய் இருந்தது. ඒ තාත්තාගේ හදවත කෙනෙක්ට කරුණාව දෙන හදවත වගේ තිබ්බා. ஒரு 82 வயது மூத்த ஒரு பெரிய மூத்தவர் ஒருவர் சில காலங்களுக்கு முன்பாக இருந்தார். වයසගියපු කෙනෙක් அவரது அசுதேக்கா. අවුරුදු 82ක් වයසගිය. ஆனால் பிள்ளைகள் கல்யாணம் முடித்து பேர குழந்தைகள் கூட்ட குழந்தைகளும் இப்பொழுது இருக்கிறார்கள். එයාගේ පුතා බඳලා යාට முனுப்புறான் பவா இன்னவா நாமோ அவருடைய பேச்சு இல்லாமல் பிள்ளைகள் விட்டு விட்டு வெளியாக போகக்கூடாது. එයා කියන්නේ නැතුව එයාගේ දරුවල් ගෙවල් ඉඳන් එළියට යන්නේ. உங்களுடைய மகாராணியை போல. இன்னும் கொஞ்ச நாள்ல மகாராணி இருப்பா, மகன் செத்து போயிடுவார் போல. அவருக்கு வயசு போயிடுச்சு. அவரும் எப்பதான் நான் ராஜாவாகுவேன் கடைசியா பெட்டிக்குள்ள போய் ராஜாவாக மாட்டான் நினைக்கிறோம். என்னடா இவன் 100 தொற்றுவா போல அந்த அளவுக்கு பலசாலியா இருக்கிறார். குதிரை போன வருஷமும் ஓடி இருக்கிறார். මේ යුගයේ දවසේදී ඉන්නේ ක්වීන් කෙනෙක් වගේ තමයි ඒසියා හිටියේ. ஆனால் தன்னுடைய பிள்ளைக்கு பேர குழந்தைகள் உண்டு. ஆனால் பிள்ளையையும் அதட்டி கொண்டு தூஷணத்தில் ஏசிக்கொண்டு ஏன் அப்ப ஒரு நாள் கூப்பிட்டு கதைத்தோம். ஏன் ஐயா நீங்க பஸ் எப்படி இருக்கிறீங்க, உங்களுக்கு 82 வயதாயிற்று, நீ ஓய்வு எடுக்கலாமே, ஏன் நீங்க எல்லாத்தையும் பஸ் பண்ணி இல்லை இதெல்லாம் நான் சம்பாதிச்சது என்று சொன்னார். එයා එහෙම හිටියලත් එයාගේ දරුවට බැනලා එච්චර වයස ගියට පස්සෙත් එයාගේ දරුවට බැනලා එහෙම කරන් හිටියා. අපි එයාගෙන් එයාව ඇයි ඔය මේව කරන්නේ කියලා අපි එයා කිව්වා අපි මාත්‍රි මේක ඔක්කොම මම හදපු දේවල්. நீங்கள் உழைத்த நாள், நீங்கள் பெத்த நாள் தான் அவங்க உங்களோட பிள்ளைகளா இருக்கிறாங்க. அடுத்த வீட்டுக்காரன் நான் பெத்தா, நீங்க தான் பெத்தீங்க. ஆனால் ஒரு வயது வந்தால் அந்த வயதுக்குரிய கௌரவத்தையும் அன்பையும் நாம் கொடுக்கத்தானே வேண்டும். ஒரு 8 வயது பிள்ளைய 2 வயது பிள்ளைய போல நாம் நடத்த முடியாது. ஒரு 20 வயது பிள்ளையை 5 வயது பிள்ளையை போல நடத்தக்கூடாது. ஒரு 35 வயது பிள்ளைய 3 வயது பிள்ளையை போல நடத்தக்கூடாது. ஒரு 50 வயது பிள்ளைய 10 வயது பிள்ளையை போல நடத்தக்கூடாது. அந்தந்த வயதுக்குரிய கௌரவ மரியாதையையும் அன்பையும் பெற்றோரும் கொடுக்க பழக வேண்டும். அதே போல பிள்ளைகளும் பெற்றோரை மதித்து வாழ வேண்டும். ඔව් ඉතින් යා කිව්වා මේක මගේ දරුවා කියලා. ඕගොල්ලෝගේ දරුවා கொஞ்சம் ஓகே ராசா, இவன் பாஸ்டருக்கு விளங்கிட்டு அவர் சத்தம் இல்லாம கேட்டுட்டு இருக்கிறார். அவரோட மோத பாத்தீங்கன்னா சரி இவன் விளங்கிட்டா இல்லையா. ஆகவே ஏன் சொல்லுகிறோம் என்றால் முதிர் வயதில் கூட இம்மெச்சூரிட்டி, இன்னும் ஒரு அனுபவம் இல்லாதவரை போல அந்த மூதாதையர் நடந்து கொண்டார். අපි මේක ඇයි කියන කියලා බලද්දී අර එච්චර වයස ගිහිල්ලත් ඒ වයසට හැසිරුනේ නැහැ. அன்று ஹாலண்டிலே ஒரு பிள்ளை அப்படிதான் தகப்பனோட வாக்குவாதம் பண்ண, தகப்பன் சொன்னா டே நீ எல்லாம் இப்ப வந்தவனா உனக்கு என்னடா தெரியும் என்று சொன்னார் மகனுக்கு. මේ වගේ තමයි හොලන්ද දේශය බලද්දී ඒක තාත්තයි පුතයි මේ රණ්ඩුවක් ගියා ඒගොල්ලෝගේ මැදින්. ඒ තාත්තා කිව්වා ඔයාලට මුකුත් දන්නේ නැහැ මේ ටික කාලට තමයි ඉස්සර ආවේ. அவன் என்ன செய்தான்னா போனை கொடுத்து அப்ப துறந்து காட்டுங்க கொடுத்தான். ඊට පස්සේ දරුවා මොනවද කරා කියලා බලද්දී මේ ෆෝන් එක දීලා මේක අන්ලොක් කරන්න කියලා කිව්වා. எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க, அப்பாவுக்கு திறக்க தெரியுது இல்ல போனை. ඔක්කොම බලන් ඉන්න තාත්තට මේ ෆෝන් එක අන්ලොක් කරලා அதுக்கு அவனுக்கு வயசு வந்திருக்கு, அறிவு வரையில போன் எடுத்து அவனே திறந்து காட்டுறான். මේ බලන්න ඔයාලා මේ මෙච්චර වයස ගිහිල්ලා තාම මේ නොලෙජ් එක ආවේ නැහැ කියලා මේ අයියා போனை திறக்கவில்லை என்று அவர்களுக்கு அறிவில்லை என்று அல்ல, அவர்கள் குடும்பத்தை நடத்தி எங்களை வளர்த்து மனிதனாக்கி மனுஷியாக்கி உலகத்திலே வாழ வைத்திருக்கிறார்கள். போன் தெரியாது என்று வாழ தெரியாது என்றல்ல, போன் ஒரு டெக்னாலஜி, போன் ஒரு புது கண்டுபிடிப்பு, அவ்வளவுதான். ෆෝන් එක අන්ලොක් කරන්න බෑ කියලා එයාට නොලෙජ් එක නැහැ, ඒගොල්ලන්ට මොකද දන්නේ නැහැ කියලා අපි හිතන්න එක වැරදි. ඒගොල්ලෝ අපිව බලාගෙන ඒගොල්ලෝ අපිට හැමදේම කරපු එක නම් ඒගොල්ලෝ අපි ඒගොල්ලන්ට ගරු කරන්නේ. சரி, இவர்களை விட்டு ஆபிரகாமுக்கு நோக்காக ஓடுவோம். අන්න මේගොල්ලෝ දාලා ආබ්‍රහම් විතර. அவன் ஒரு மூத்த தகப்பனை போல மன்னிக்கிறவனான குணதிசயம் கொண்டவர். එයා ලොකු තාත්තා කෙනෙක් වගේ එක්කෙනෙක්ට සමාදෙන්න එච්චර සමාදෙන්න හදාගත්ත තිබ්බේ. தன்னுடைய எல்லா சொத்துக்கள் வசதிகள் எல்லாவற்றையும் லோத்துக்கு தான் அவன் ஆயத்தமாய் வைத்திருக்கிறான். அவனுக்கு பிள்ளை இல்லை என்று தன்னுடைய மருமகனுக்கு தான் கொடுக்க ஆயத்தமாய் வைத்திருக்கிறான். එයාට තිබ්බේ හැම මේ சம்பத். හැම සම්පත ඔක්කොම මේ ලෝට්ට දෙන තමයි එයා ලෑස්ති වෙලා හිටියේ. එයාට දරුවෙ නැති නිසා. ஆனால் அந்த லோத் திடீரென்று குழம்பிக் கொண்டார். හැබැයි මේ ලෝත් එක නිකන් ඉඳී මිස් இன்னும்
கொஞ்ச நாள் இருந்திருந்தால் எல்லா ஆசீர்வாதமும் இவனிடம் வந்திருக்கும். එයා තව ටික කාල බලන් හිටියොත් ඔක්කොම මේ සම්පත එයාට ලබා ගන්න. இன்னைக்கு நாம் அப்படித்தான் கடவுளோட இருப்போம் ஒரு அளவுக்கு வருவோம். இவ்வளவுதான் பெரிய இருந்தா இவ்வளத்துக்கு வந்துருவோம், கஷ்டப்பட்டு இவ்வளத்துக்கு வருவோம், ஜெபிச்சு போராடி வந்து ஒன்றுமே நடக்கவில்லை என்றதும் இங்க வந்து அப்படியே எல்லாவற்றையும் விட்டு கீழே விழுந்து අපි තේම තමයි යේසුස් වහන්සේගේ ඉන්නවා කියලා අපි එක සීමාවට පස්සේ අපි හැරිලා යනවා. அவ்வளவு பக்கத்துல வந்து சரிந்து கொண்டு கீழே விழுந்து விடுவோம். ඉස්සරහට ගිහින් ඊට පස්සේ අපි ආයෙත් විවිධ වෙනවා. இது அநேக விசுவாச வாழ்க்கைகளிலே காண முடியும். මේක දැන් බලන්න හැම මනුෂ්‍යගේ ජීවිතේ බලන්න පුළුවන්. இப்படி இருக்கும் பொழுது லோத்துக்கு கொஞ்ச நாள் தான் இருந்தது ஆசீர்வாதத்தை பெற. அவன் விட்டு சோதோம் கொமோரா கண்ணுக்கு அழகான ஒரு தேசத்துக்கு ஓடிவிட்டான். මේ වෙද්දි තමයි මෙයාත් එක්ක මෙයාව දාන්නේ අර ලස්සන දේශයකට ගියා සෝදම් ගොමෝරා. அங்கே பாவம் இருந்தது. එතන පාපේ තිබ්බා. அங்கே சுயலிங்க பாவம் அதிகமா இருந்தது. ஆணுமானம் திருமணம் முடிப்பதும் ஆணுமானம் விபச்சாரம் செய்வதுமான எல்லா பாவங்களும் அங்கே இருந்தது. சொதோமி என்றால் இன்றைக்கு உங்களுடைய மாடர்ன் காலத்தில் இருக்கிற கே பரேடா ப்ரைட் பரேடா செய்யறது காவலே தானே, அது ப்ரைடா. ஆனால் அந்த சொதோமிஸ் என்றால் ஆண் புணர்ச்சிக்காரர்கள், கொமோராஸ் என்றால் பெண் புணர்ச்சிக்காரர்கள். ஆகவே இது இரண்டு பாவமும் சோதோம் கொமோரா என்கிற நாட்டிலே அன்று இருந்தது. සෝදම් ගොමෝරා කියන රටේ තිබ්බා சொதோமிஸ். සෝදොමිස් කියන එක ඒ කියන්නේ පිරිමි පිරිමිටකි මෙසරි. ගෑනු මරි කරන්නේ ඒ වගේ පාපේ තිබ්බ ඒ රටේ. அதிலே போய் அவன் ஈடுபட்டு கொண்டான். එයා ඒ තැනින් ගිහිල්ලා මාට්ටුණා. அங்கிருந்த ஜனங்கள் ஒரு நாள் அவனோடு விபச்சாரம் செய்ய அவனை வெளியே கூப்பிடுகிறார்கள். මේ යාත් එක වැඩ කරන්න කියලා එයාව එළියට අට ගියා ඔය ඉන්න මිනිස්සු. இன்னொரு பிரச்சனையிலே தன் பிள்ளைகளை வெளியே கொண்டு வா விபச்சாரம் செய்வோம் என்று சொல்லுகிறார்கள். ඊට පස්සේ කියනවා ඔයගේ දරුවෙට එළියට ගෙන්න අපි යාත් එක මේ වැඩ කරන්න බෑ. ஒரு நேரம் அவனுடைய கெஸ்டை கூப்பிடுகிறார்கள், வா விபச்சாரம் ඊට செய்வோம். පස්සේ යාගේ ගේට ආපු විසිතස ඔක්කොම අඬ ගන්න එන්න වැඩ කරා. அவ்வளவு பொல்லாத இடம் இந்த சோதம் கொமோரா. ඒ වගේ නරකම රටක් මේ සෝදම් ගොමෝරා. ஆனால் இந்த ஆபிரகாம் போடா நீங்களே போறேன்டா எனக்கு ஒண்ணுமே தரமாட்ட வெளியில போடான்னு விட்டுட்டு விடவில்லை. හැබැයි මේ ආබ්‍රහම බලන්න එයා ඔයා යනවා කියලා එයාව අත්හැරියේ නෑ එහෙම. உனக்கு என்னோட தானே இருக்க முடியும், எங்க போனாலும் நாசமா போ, இப்படிதான் இன்னைக்கு இருக்கிற அநேகம் சொல்லுவோம். ඔබ මාත් එක්ක ඉන්නද කොහේ හරි ගිහිල්ලා விநாச විනාශ වෙන්න කියලා එයා එහෙම අත්හැරියේ නෑ. ஆனால் அவனுக்கு ஒரு ஆபத்து வந்தது என்று தெரிந்தது. එයාට එක ප්‍රශ්නයක් ආවා කියලා එයාට දැනෙන්න. ஆபிரகாம் தன் வேலைக்காரர்களை கூட்டிக் கொண்டு ராஜாவுக்கு விரோதமாய் போய் யுத்தம் செய்து லோத்தை விடுதலையாக்கி கொண்டு வருகிறார். ඒබ්‍රහ්මයාගේ වැඩකාර ඔක්කොම එකතු වෙලා ගිහිල්ලා ඒ සෝදම් ගොමෝරා මේ රජතුමත් එක්ක ෆයිට් කරලා එයාව මේ ගෙනාලු. அவன் லோத்தை சிறைப்பிடித்த ஜனங்களிடமிருந்து விடுதலை ஆக்குகிறார். එයා ලෝත්ව අල්ලගත්ත මිනිස්සුත් එක්ක එයා බැටල් කරලා එයාව எங்களுடைய இருதயம் எப்படி இருக்கும்? ஒருவன் தீமை செய்த எங்களை விட்டு போனால் අපේ හදවත කොහොමද තියෙන්නේ? අපිට වැරදි කරලා එක්කෙනෙක් அது අපිට பிரச்சனை, அவன் எங்கேயாவது போய் பிழைச்சிக் கொள்ளுவோம் என்று வாய் சொல்லும், இருதயம் என்ன சொல்லும்? හරි කමන්නේ කොයි හරි ගිහිල්ලා අපිට ඉතුරු දෙයක් කියලා අපි කඩ කියනවා. எப்படா விழுமா, விழுந்துட்டானா இன்னும் ஒரு செய்தியும் வரையிலே, அவன் நாசமா போன செய்தியே காணலையே. හැබැයි හදවත කියනවා මු වැටෙනවද මු කොහොම ඉන්නවද මුට මුගු තුනේ නැද්ද කියලා අපි தெரியாதது போல இப்ப இவர் எனக்கு தீமை செஞ்சுட்டா இவரை நான் தெரியாதது மாதிரி கேட்பேன் அவர்கிட்ட. எப்படி எல்லாம் நல்லா இருக்கா இல்ல தீமை நடந்ததுதான் நல்லா இருக்கா, அந்த பேச்சில கேட்டுட்டு இருக்கிறேன். நடந்துச்சா சம்மந்தம் இல்லாம கேட்போம். பழிவாங்கும் எண்ணங்கள் இன்றைக்கும் கிறிஸ்தவர்களுக்குள்ளே அதிகமாயிருக்கிறது. வேதம் வாசிக்கிறோம், சர்ச் போறோம், பாடுறோம், துதிக்கிறோம், ஆலோசனை, பழிவாங்குற எண்ணங்கள் இருக்கிறது. அது கூடாது. கிறிஸ்தவர்களுக்கு, தேவ பிள்ளைகளுக்கு பழிவாங்குற எண்ணம் கூடாது. தீமை செய்தால் அவன் நாசமாக வேண்டும் என்றே நினைக்கிற எண்ணங்கள் கூடாது. அவன் பிரியமில்லையா நாம ஒதுங்கி எங்களை வேலையில செஞ்சுட்டு போயிடலாம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் சொல்லுகிறது, பழிவாங்குதல் எனக்குரியது, நான் தான் பதில் செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹீப்ரு 12 පරිච්ඡේදය
මගේ වැඩ දෙවියන් වහන්සේ කියන ඒ පරිගැනීම මාගේ කටයුත්ත නුඹලාගේ නොවේ. நீங்கள் கடவுள் பார்த்துக் கொள்வார் என்று எதை விட்டுக் கொடுக்கிறீர்களோ அதை அவர் பார்த்துக் கொள்வார். ஆபிரகாம் பழிவாங்கவில்லை, அவன் விட்டுக் கொடுத்து போனான். ஆகவே இடத்திலகி ஆகவேதான் ஆபிரகாமின் சந்ததியை கடவுள் தெரிந்தெடுத்தார். இன்னும் ஆபிரகாமின் குணாதிசயம் ஏராளமாய் சொல்ல முடியும். ஆனாலும் தன்னுடைய தனக்கு பிள்ளை இல்லை என்றதும் வேலைக்காரனை கூட பிள்ளையாக அவன் கருதி கொண்டான். எலியாசார் என்கிற தன்னுடைய வேலைக்காரனை கூட தன் பிள்ளையை போலதான் அவன் மதித்தான். அவனையும் கூப்பிட்டு வைத்து அவனிடம் பொருத்தனை கேட்கிறான் ஆபிரகாம், ஒரு வேலைக்காரனிடம். தன் வேலைக்கு அவ்வளவாய் மற்றவனை மதிக்கிற இருதயம் கொண்டவன் ஆபிரகாம். கடவுள் கேட்கிறார், வயதான காலத்திலே பிள்ளையை கொடுத்து விட்டு கேட்கிறார், உன் பிள்ளையை எனக்கு கொண்டாந்து பலியிடு என்று சொல்லுகிறான். அவன் அப்பதான் போய் மனைவியிடம் ஆலோசனை கேட்டுக் கொண்டிருக்கவில்லை. சில புருஷர்கள் கடவுளுக்கு கொடுக்கணும்னா மற்ற ஒன்றுக்குமே மனைவியிடம் கேட்க மாட்டார்கள். எப்பயாவது பாஸ்டர் அனௌன்ஸ் பண்ணிட்டார், நாளைக்கு கட்டணம் வாங்க போறோம், $10,000 கொண்டு கொடுன்னா அன்னைக்கு தான் மனைவியோட போய் டிஸ்கஸ் பண்ண, கொடுக்கறதா வேண்டாமா, கொடுக்கலாமா, இனிப்பளவு கொடுப்போமா, நாளைக்கு கொடுப்போமா. இத்தனை வருஷம் ஒரு ஆலோசனையும் கேட்டிருக்க மாட்டாங்க. போயிட்டு கொடுக்குறேன்னு சொன்னாதான் 1000 ஆலோசனை தேவைப்படும் உங்களுக்கு. சும்மா ஜஸ்ட் ப்ராக்டிக்கல் திங்ஸ். ඒබ්‍රහම් මෙච්චර වයස ගියලා පස්සේ එයාට දරුවෙක් දුන්නා යේසුස් වහන්සේ. හැබැයි එයා කිව්වා මට බලි දෙන්න කියලා. හැබැයි ඒබ්‍රහම් එයාගේ වයිෆ් එක්ක ගිහලා ඩිස්කස් කරලා මුකුත්ම කරේ නැහැ. එයා කෙලින්ම දුන්නා. கடவுள் கேட்டதும் ஆண்டவர் தானே கேட்கிறார், அவர் தானே தந்தார், கொடுத்து பாப்போமே என்று போகிறார். යේසුස් වහන්සේ දෙවියන් දුන්නා ආත්‍යය ගියා. දෙවියන් ඥාන. ஆனால் கடவுள் எங்களுடைய இரத்தத்தை எதிர்பார்க்கிறவர் அல்ல. அவர் சோதித்து பார்ப்பார், அவ்வளவுதான். எங்களுடைய பணத்தை வச்சுதான் அவர் பணக்காரன் ஆக வேண்டும் என்று அல்ல கடவுள். அவர் தங்கத்தையும் மாணிக்கத்தையும் விலையுறந்தவைகளை நெத்திகளாக சும்மா வீசிவிட்ட கடவுள். இப்படி இருக்கும் பொழுது அவர் கேட்டு பார்ப்பார், நாங்கள் கொடுக்கும் பொழுது அள்ளி தருவார் தெய்வம். இப்படி அவனுடைய குணாதிசயம், ஒரு கெஸ்ட் அவனிடம் வந்து விட்டார்கள். அவனுடைய வீட்டு அவனுடைய டென்ட் அருகே ஒரு தெரிந்தவர்கள் வந்தவர்களை கூட, இத்தனை 1000 வேலைக்காரர்கள் இருந்தும் அவன் தான் போய் மனைவியிடம் சொல்லுகிறான், சாப்பாடை கொண்டு வா, சமைத்து கொடு என்று தன் வயதான மனைவியிடம் சொல்லுகிறான், தன்னுடைய கெஸ்டை பார்த்து கொள்ளும்படியாக. இப்படி நல்ல குணாதிசயம் கொண்ட அவனுடைய குணாதிசயங்களும் ஆபிரகாமை கடவுள் தெரிந்தெடுக்க காரணமாயிருந்தது. அவனுடைய குமாரனாகிய தாவீது. நீங்கள் வாசித்தீர்கள் மத்தேயு 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு. இந்த தாவீதின் குணாதிசயங்கள் இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கிறது, கொஞ்ச நேரத்தில் தாவீதின் குணாதிசயங்கள். தாவீது அபிஷேகப்பட்டான் என்று கடவுள் தெரிந்தெடுக்கவில்லை, அவனுடைய நடைமுறை குணாதிசயங்கள் கூட காரணமாய் இருந்தது. அவனுக்கு நல்ல குணாதிசயங்கள் அவனுடைய இருதயத்திலே இருந்தது. அவனுடைய சகோதரர்களுக்கு சாப்பாடை கொண்டு போய் தகப்பனுக்கு கொடுக்கும்படி சொன்ன பொழுது தகப்பன், என்ன எங்க அண்ணாக்கு நான் வேலைக்காரனா என்று இருக்கவில்லை, என் அப்பா சொல்லுகிறார் தானே என்று கொண்டு போய் கொடுப்பார். அந்த கீழ்ப்படி உள்ள இருதயம் உடையவர் அவன்.
தன்னுடைய ஆடை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது சிங்கம் வந்தாலும் கரடி வந்தாலும் அதை என்ன உயிர் பாதுகாத்தால் போதும் என்று அவன் ஓடி ஒழியவில்லை. Pastor, I think you can understand certain things. अपने rest कितने 45 minutes he has translated. Shall we give a round of applause? Thank you. Next year, next week 1 hour. இன்னைக்கு 45 minutes, அடுத்த வாரம் 1 மணி நேரம். அதுக்கு அடுத்த வாரம் 1.5 மணி நேரம் translation. But very good, you have done very well. இப்படி இருக்கும் பொழுது தாவீதின் குணாதிசயங்கள் விசேஷமாய் இருந்தது. அவன் ஒவ்வொரு காரியத்திலும் தேவனுக்கு முன்பாக இருந்தான். ஒரு அலட்சியமாய் இருக்கவில்லை. 5 பேர் தானே எச்சாச்சு, நீ என்ன செய்யறது, இவ்வளவுதான் என்று அலட்சியமாய் இருக்கவில்லை. பாருங்கள், நீங்கள் உண்மையாய் செய்ய செய்ய ஒவ்வொரு வாரமும் கடவுள் புதியவர்களை கொண்டு வருகிறார். கடந்த வாரம் இந்த தாயார், இந்த ஊழியக்காரர்கள் நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது நடக்கவில்லையா? உங்களுடைய இந்த சபையிலே தானே அந்த தாயார் நடந்தார். எது எப்படி நடந்தார்? ஒன்று, அவருடைய விசுவாசம். டென்மார்க்கில் இருந்து இங்கு வந்தால் நான் சுகமாகுவேன், ஆண்டவர் சுகமாக்குவார் என்கிற நம்பிக்கையிலே அவர் வந்தார். இங்கே ஊழியக்காரர் விசுவாசத்தோடு ஜெபித்தார்கள். நீங்கள் பாடி துதித்தீர்கள், தேவாவியானவர் வந்து இறங்கினார், தேவனுடைய வல்லமை வந்தது, இந்த தாயார் எழுந்து நடக்க தொடங்கினார்கள். பாருங்கள், கடந்த வாரத்தை விட அவர் சுகதேவியாய் இருக்கிறார். கடவுள் இன்னும் தொடர்ந்து சுகம் தருவார். அவர் எழுந்து நடந்து டென்மார்க்கு போகும் பொழுது ஆரோக்கியம் உள்ளவராய் கடந்து செல்ல வேண்டும். அதுதான் எங்களுடைய நோக்கம். இந்த சபையின் நோக்கம் அதுதான். எப்படியாயும் ஜனங்கள் விடுதலை காண வேண்டும், அற்புத அடையாளங்கள் நடக்க வேண்டும், ஜனங்கள் இங்கு வருகிறவர்கள் நன்மை பெற வேண்டும். சில காலம் அற்பமாக தான் இருக்கும், ஆனால் முடிவிலே மகிமையான காரியங்களை நீங்கள் கண்டுகொண்டே இருப்பீர்கள். இப்படி ஒரு 10 அற்புதம் நடக்கும் பொழுது உங்கள் சபைகளை தேடி ஜனங்களை தேடி வருவார்கள். தேவனை அறியாத ஜனங்கள் வருவார்கள், விடுதலை கேட்டு வருவார்கள். நீங்கள் அந்த கொஞ்ச நாளுக்குள்ளே பழகுவதற்காக தான் கடவுள் இந்த கொஞ்ச சரக்குடத்தை அவர் தந்து உங்களை பழகி கொண்டு வருகிறார். இப்படி இருக்கும் பொழுது தாவீது ஒவ்வொரு குணாதிசயத்திலும் அவன் தேவனுக்கு முன்பாக பிரியமுள்ளவனாயிருந்தார். கொஞ்சம் தான் இருந்தது, கொஞ்சம் ஆடுகள். ஆனால் ஒரு ஆடாயினும் துளைந்து போக அவன் விட மாட்டான். ஒரு ஆடாயினும் ஒரு சிங்கமோ புலியோ வந்து பிடிப்பதற்கு அவன் அனுமதி கொடுக்க மாட்டான். தன்னுடைய உயிரையும் தியாகம் செய்து அந்த ஆடுகளை காப்பாற்றுவார். இந்த இருதயத்தை கடவுள் பார்த்தார். நம்ம யாருக்கு கீழே வேலை செய்யும் பொழுது அது எங்களுடைய வேலையில தானே. சிலர் வாகனம் ஓடும் பொழுது அப்படித்தான், சில டிரைவர்ஸ் சில பஸ்களுடைய வாகனங்கள் ஓடும் பொழுது அது என்னுடைய வாகனங்கள் தானே, இடிச்சா என்ன, பட்டா என்ன, எது நடந்தா எனக்கு என்ன இல்லை. அவன் உண்மையாயிருந்தான் தன் தகப்பனுடைய ஆடுகளை குறித்து. கடவுள் பார்த்தார், இவனை நாம் தெரிந்தெடுக்க வேண்டும். அவனுடைய 3வது குணாதிசயம், அவன் கடவுளை தூஷிக்கிறதை கேட்டுவிட்டு போக மாட்டான். சும்மா யாரும் தூஷித்தால் அங்கே போய் எதிர்த்து நிற்பான். என் ஆண்டவரை தூஷிக்க நீ யார்? அவனுக்கு தேவை, அவன் போனது சாப்பாடு கொடுக்கிறதுக்கு. பெலிஸ்தியன் தூஷிக்கிறான், போனான் எதிர்த்து. நீ யார் என் ஆண்டவரை தூஷிப்பதற்கு? இந்த வைராக்கியம் எங்களுக்குள் இருக்கும் பொழுது கடவுள் உங்களை தேர்ந்தெடுப்பார். ஏதோ உங்களுடைய மூதாதையர் இருதயங்களிலே அது இருந்திருக்கும் அந்த வைராக்கியம். ஆகவே உங்கள் சந்ததியை அவர் தெரிந்தெடுத்து நடத்தி கொண்டு செல்கிறார். சும்மா ரண்டமா பிடிச்சு உங்களை ரட்சிக்க இல்லை, அவருடைய தீர்மானம் இருந்தது. பின்பதாக அவனை ஏமாற்றினான் சவுல். கோலியாத்தை கொண்டால் தன் மகனை தருவதாக சொல்லி இருந்தான். ஆனால் கோலியாத்தை கொண்டதும் அவனை ஏமாற்ற தொடங்கிவிட்டான். அவன் பொறுமையோடு காத்திருந்தான். எல்லாவற்றிலும் 9 முறையாக சவுல் கோலியாத்தை கொல்லுவதற்கு தேடினான். 9 முறை. சில வேளை சவுல் அருகே கூட கையில கடவுள் கொடுத்தார் அவனை கொல்லுவதற்கு. அவன் விட்டு விட்டு போய் விடுவான். அவன் மலை உச்சியிலிருந்து கூப்பிடுகிறான், சவுல் ராஜாவே, நீ என்னை கொல்லுவதற்காக தேடி வந்தாய், கடவுள் உன்னை என் கையிலே கொடுத்தார். ஆனால் உன்னை கொல்லுவது என்னுடைய வேலை அல்ல. ராட்சத கோலியாத்தை கொல்லுகிறவனுக்கு சாதாரண சவுல் பெரிய ஆளா இல்லை.
அவனுடைய இருதயம் கடவுளுக்கு முன்பாக பிரீதியாக இருக்கிறது. எங்கள் இருதயம் கடவுளுக்கு முன்பாக முக்கியம். எங்கள் நடவடிக்கை கடவுளுக்கு முன்பாக முக்கியம். நான் கடவுளை பேசிக்கொண்டு வஞ்சகத்தோடு செயல்பட்டால் கடவுள் என் பேச்சை கேட்க விரும்ப மாட்டார். நான் மனுஷனை திருப்திப்படுத்த பேசலாம், மனுஷனை திருப்திப்படுத்த எல்லாம் செய்யலாம். கடவுள் விரும்புகிறாரா? எங்கள் ஊழியத்திலே கடவுள் பிரியமாய் இருக்கிறாரா? அதுதான் முக்கியமாக இருக்கிறது. அதுக்கு எங்களுடைய நடத்தைகள், எங்கள் குணாதிசயங்கள், attitude, our behaviors, everything is considered. We cannot just say, oh, I have received salvation, I have been baptized, I'm going to church, I'm singing, I'm preaching, oh, I'm entitled to go to heaven. No. Even our behaviors, our attitude, God considers. Everything God keeps in account. God saw all those attitudes and behaviors in David's life. It was his eternal calling to call it David, and he wanted to come in the incarnation of human being in the tribe of David. But God saw and counted his behaviors. அவனுடைய குணாதிசயங்களை கூட ஆண்டவர் கருத்தில் எண்ணி வைத்திருந்தார். கடைசியாக அவனுடைய சகோதரன் எதிர்த்து வந்த பொழுது, அவனுடைய பிள்ளை அவனை கொல்ல தேடின பொழுது, அவனுடைய பிள்ளையை கொள்வது அவனுக்கு ஒரு சின்ன சுலபமான காரியம். அவன் தன்னுடைய சொத்தை எடுக்க வந்த பிள்ளையை விட்டு அவன் காட்டுக்குள்ளே போய் விழுந்திருக்கிறான். அவ்வளவு பலசாலியான ஒரு ராஜா. கோலியாத்தை எதிர்த்து யுத்தம் பண்ணவன் மகனுக்கு விட்டு போகிறான். விட்டு கொடுக்கிற இருதயம் எல்லாம் அவனுடைய நல்ல நல்ல குணாதிசயங்கள் அவனுக்குள்ளே இருந்தது. கடவுள் எல்லாம் பார்த்து இந்த மனுஷனாய் பூமிக்கு இறங்கி வர அந்த சந்ததியை தேர்ந்தெடுத்தார். ஆகவே மத்தேயு 1:1 சொல்லுகிறது, ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து. இந்த இயேசு கிறிஸ்து வர ஆபிரகாம் காரணம், தாவீது ஒரு சந்ததியின் காரணம். கடைசி யாரு? இயேசு கிறிஸ்து வர அவருக்கு எடுக்கப்பட்ட அம்மாவுடைய பெயர் என்ன? மரியா. அப்பாவுடைய பேர் என்ன? ஜோசப். இவர்களை ஏன் கடவுள் தெரிந்தெடுத்தார்? 5 நிமிஷம் தான். இவர்கள் யார்? இவர்களுக்கு என்ன பழக்க வழக்கம் இருந்தது? நல்ல குணாதிசயம் எழுதி கொள்ளலாம். மரியாள் உடைய அப்பாவுடைய பெயர் ஜோக்கிம். இது வேதத்துக்கு புறம்பான சோசஸிலே எழுதப்படுகிற அவருடைய சரித்திரங்கள், அப்போக்ரிஃபா புத்தகங்களிலே நீங்கள் மரியாளுடைய சரித்திரத்தை வாசிக்கலாம். புரோட்டோ இவாஞ்சலிசம் என்கிற படிப்பின் கீழாக you can read the history of Mary's parents. இந்த மரியாதை தேர்ந்தெடுக்க கூட சில காரணம் இருந்தது. மரியாள் எங்களுக்கு தெரிந்தது என்ன? கன்னியாக இருந்தால் தேவதூதர் வந்தார், பேசினார், எல்லாம் இல்லை. அது மட்டும் இல்லை. இவைகள் மிக அழகானவைகள். அவர்களுடைய குணாதிசயம். அவருடைய அப்பாவுடைய பெயர் மரியாளுடையது ஜோக்கிம். அம்மாவுடைய பேர் என்ன? மேரிட அம்மாவுடைய பேர் என்ன? ஆன் அல்லது அனா. அனா அல்லது ஆன் என்று சொல்வார்கள். எழுதி கொள்ளலாம். இவர்களுடைய நல்ல குணாதிசயங்கள் இருந்தது. மரியாளின் அப்பா ஒரு பூசாரி, ஒரு ஆராதனை செய்கிறவர், தேவனுடைய ஆசாரியர். ஆனால் இவர்களுக்கு வயது சென்று வரையும் பிள்ளைகள் இருக்கவில்லை. எழுதி கொள்ளலாம். நீங்கள் மரியாதை பெறுவதற்கு முன்பதாக அவர்களுக்கு எந்த பிள்ளைகளும் இருக்கவில்லை. அவர்கள் வயது சென்றிருந்தார்கள். ஜோக்கிம். ஆகவே ஜோக்கிம் வயது சென்றதினால், இவர்களுக்கு பிள்ளை இல்லாததினால், அவர்களுடைய தலைமை ஆசாரியன் ஹை பிரீஸ்ட் இவரை ஏளனம் பண்ண தொடங்கிவிட்டார். யாரை? ஜோக்கிமை. ஆனாலும் கூட அவர்கள் கடவுளை மறுதலிக்காத ஒரு குடும்பத்தினர். ஜோக்கிமும் அனாவும். இவர்கள் 2 பேரும் வயதாய் சென்றும் பிள்ளை பெறாமல் இருந்தார்கள். ஆனால் இவர்கள் மிகவும் செல்வந்தர்கள். Mary's parents were so rich in history. ஏனென்றால் அன்று ஒரு சொந்த வீடு, அதாவது மாடித்தட்டு வீடு வைத்திருக்கிற ஒரு குடும்பம் என்றால் அவர்கள் செல்வந்தர்கள். இஸ்ரேல் தேசத்திலே நீங்கள் இன்னைக்கு நேட்டிவிட்டி சர்ச்சை போய் பார்க்கலாம், பெத்லகேம் நாசரேத்திலே போய் பார்க்கலாம். அவர்கள் வாழ்ந்த வீடுகளை
அவர்கள் மாடிக்கட்டு வீடுகளிலே வாழ்ந்திருக்கிறார்கள் 2000 வருஷங்களுக்கு முன்பாக. 2/3 பகுதி தங்களுடைய வருமானத்தை ஊழியத்துக்கு கொடுத்தவர்கள் ஜோக்கிமும் ஹனாவும். நீங்கள் எழுதிக் கொள்ளலாம். 2/3 பகுதி, 100க்கு 80% தங்களுடைய வருமானத்தை கடவுளுக்கு கொடுத்த குடும்பம் மரியாளுடைய தாயும் தகப்பனும். சும்மா கடவுள் மரியாதை தேர்ந்தெடுக்கவில்லை. இந்த நல்ல குணாதிசயங்கள் கூட கடவுள் அவர்களை விரும்புவதற்கு காரணமாயிருந்தது. 3வது காரியம், தனக்கு பிள்ளை இல்லை என்று 40 நாட்கள் ஜோக்கிம் இரவு பகலாக உபவாசத்திலே இருந்து ஜெபித்த மனிதர். அவருடைய சரித்திரம் இங்க வேதத்திலே இல்லை, நீங்க சரித்திரம் படிக்க வேண்டும். 40 நாட்கள் இரவும் பகலும் உபவாசம் இருந்து ஜெபிக்கிற இருதயமுடைய ஒரு ஊழியக்காரன் தான் ஜோக்கிம், மரியாளுடைய தகப்பன். இந்த 40 நாட்கள் முடிவிலே நாங்கள் கேள்விப்படுகிறோம், மரியாளுக்கு தேவதூதர் தரிசனமானாலே. நீங்கள் சரித்திரத்தை படித்தால் இந்த ஜோக்கிமுக்கும் இந்த ஹனாவுக்கும் தேவதூதர் தரிசனமாக இருக்கிறார்கள். மரியாள் பிறப்பதை கூட தீர்க்க தரிசனமாய் சொல்லப்பட்ட குடும்பம் தான் ஜோக்கிமும் ஹனாவும். உங்களுக்கு ஒரு கடவுள் கிருபை பெற்ற பிள்ளையை, பெண் பிள்ளையை தருவார் என்று தீர்க்க தரிசனமாய் சொல்லப்பட்டது. மரியாள் பிறப்பதற்கு முன்பதாகவே மரியாள் கடவுளுக்கு வேண்டும் என்று தேவதூதனால் தீர்க்க தரிசனமாய் பேசப்பட்டது ஜோக்கிமுக்கும் ஹனாவுக்கும். அடுத்த நல்ல குணாதிசயம் அவர்களிடம் 3 வயதிலே, எங்களுக்கு தெரியும் என்ன, சாமுவேலை தான் சிறு வயதிலே கொண்டு போய் ஆலயத்திலே வைத்தார்கள் என்று. மரியாதை 3 வயதிலே ஆலயத்துக்கு பொருத்தனையாக கொடுத்திருக்கிறார்கள் ஊழியத்துக்கு என்று. சின்ன குழந்தையா இருக்கும் பொழுதே மரியாளுடைய ஹிஸ்டரி, அவருடைய சரித்திரத்தை நீங்க பார்த்தா ஜோக்கிமும் ஹனாவும் தன் பிள்ளையை கடவுளுக்கு என்று கொடுத்தார்கள். இப்படி அந்த தாய் தகப்பனுடைய இருதயம் கடவுளுக்கு முன்பாகவும் பிரீதியாயிருந்தது. ஆகவே அவளுடைய பிள்ளையாகிய மரியாளை கடவுள் தேர்ந்தெடுத்தார். அவர் மூலம் ஆண்டவராகிய இயேசு பிறந்தார். யோசேப்பின் சரித்திரத்தை வருகிற வாரம் பார்ப்போம். 4 மணி ஆகிவிட்டது. கம்யூனியனுக்கு கடந்து செல்ல இருப்பதினால் இந்த ஒவ்வொரு வாரமும் கிறிஸ்துமஸை குறித்ததான சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன். ஆகவே ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து என்று சொல்லப்பட்டவர், ஆபிரகாமின் குணாதிசயங்கள் ஆண்டவருக்கு பிரியமாயிருந்தது. தாவீதின் குணாதிசயங்கள் ஆண்டவருக்கு பிரியமாயிருந்தது. மரியாளின் தாய் தகப்பனுடைய குணாதிசயங்களும் அவருக்கு பிரியமாயிருந்தது. அடுத்த வாரம் யோசேப்பின் குணாதிசயங்களை பார்க்கலாம், மற்ற காரியங்களை பார்க்கலாம். ஆகவே